அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் 2/4/2025 தேதியன்று மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா புதன் பகவானை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் ராகு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள், மாதுளக்காரகன் என்றும் கூட சொல்வார்கள். அப்படி இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி. குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர். அது மட்டுமில்லாமல் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னி ராசியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வாரு. அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம். அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்த புதன் 2/4/2025 தேதியன்று மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் வக்ரமாக இருக்கிறாருங்க. 2க்குரிய சுக்கிரன் 12இல் இருப்பதால் பலம் உண்டுங்க. முயற்சிகள் முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3, 6க்குரிய புதன் மீனராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெற்ற நிலையில் சிறப்பான பாதையில் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இந்த புதனுடைய நிலையின் காரணமாக பத்திரிகை துறையில் உள்ள நண்பர்கள் நல்ல வாய்ப்பினை பெறுவார்கள். சுய தொழில்கள், புதிய பாதைகள் திரும்புங்க. அதாவது இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது என்று தெரியாமல் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை தென்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. தேர்வுகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்குது. வாகனங்களை மாற்றும் அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு. அதே போல் ஒரு சிலருக்கு புதிதாக வாகனமோ அல்லது மனையோ வீடோ வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12வது இடம் கூடுதல் பலம் பெறுவதால செலவுகளை கவனமாக செய்யுங்க. தேவையில்லாத அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.
உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படலாங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் பலம் பெற்று வலம் வருவதால் அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு பாராட்டுவாங்க. இந்த பாராட்டுதல்களுடைய காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த காலகட்டங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். பல மாதங்களாக தற்காலிக பணியிலேயே மன வருத்தத்துடன் இருந்து வரும் மேசராசினருக்கு பணி நிரந்தரமாகுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக சம்பந்தப்பட்ட சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. இக்காலகட்டம் முழுவதுமே உற்பத்தியை சிறிது அதிகரிக்கலாங்க. சக கூட்டாளிகளும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால புதிய முதலீடுகள்ல அளவோடு இறங்கலாங்க. ஒரு சிலர் உற்பத்தியை நவீனமயமாக்கும் முயற்சியில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேச ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய வித்யாஸ்தானத்திற்கு சம்பந்தமான கிரகம் சுபபலம் பெற்று விளங்குவதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் இடம் கிடைக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விசேஷ உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்குங்க. நேர்முக தேர்வுகள்ல சரியான விடையளித்து நல்ல வேலையும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல் மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. சூரியன் சாதகமாக இல்லைங்க. ஆனால் அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித தடங்களும் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பண பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. வரையஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால ஒரு சிலருக்கு சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதி தரும் விதமா அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மேசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகள்ல பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.